ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணகவே ஸ்ரீ குரவே நம. மீனம் ராசிக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான சிம்மத்திலே சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கின்றன. இதில் சூரியன் தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதலாவதாக பார்ப்போம். அதாவது நீண்ட காலமாக இருந்து வந்த நோய் பிரச்சனைகள், வியாதி பிரச்சனைகள், இது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் உங்களுக்கு அகலுவதற்கான அமைப்பை தரும். மேலும் உங்களுக்கு எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் மறைந்த, அதாவது கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய அனைத்து எதிரிகளும் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள். நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். எந்த காரியத்தில் புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னாலும் இந்த காலகட்டத்தில் தொடங்கலாம். எந்த காரியத்தில் இறங்கினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். பிரயாணம் சம்பந்தமாகவும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிரயாணம் சென்று தொழில் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். பிரயாணத்தையே ஒரு வேலையாக கொண்டு ஒவ்வொரு இடமாக சென்று வரக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்திலே அனைத்து விதத்திலும் வெற்றியை தரக்கூடிய இந்த சூரிய பகவான் நண்பர்கள், குடும்பத்தினர்கள், உறவினர்கள் அனைவரும் உங்களுக்கு இணக்கமாக இருந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் தயாராக இருப்பார்கள். அரசாங்கம் சம்பந்தமான வேலை முயற்சிகள் எது எடுத்தாலும் அந்த அரசு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையுமே உங்களுக்கு சாதகமாக வரும். இப்போது சப்போஸ் ஒரு வேலைக்கு நீங்கள் இப்போ விண்ணப்பிச்சிருக்கீங்க அல்லது எழுதியிருக்கீங்க, வேலைக்கு ரிசல்ட் எதிர்பார்த்துருக்கீங்க அரசு வேலைக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்திலே உங்களுக்கு அந்த ரிசல்ட் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியே தரும். அந்த உத்தியோகம் செய்பவர்களுக்கு, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு. மேலும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அவர்களுக்கும் ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வியாபாரத்தை விருத்தி செய்வதும், அந்த வியாபாரத்தை நீங்கள் மேலும் மேலும் 2-3 இடத்துல அந்த வியாபாரத்தினுடைய கிளைகளை ஆரம்பித்து அதனை விருத்தி செய்வதற்கான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் மற்றும் குரு இணைவு பெற்று நிற்கிறார்கள். அதாவது ரிஷபத்தில் நின்ற செவ்வாய் தரும் பலன்கள் என்ன, அதாவது ராசிக்கு 3ஆம் இட செவ்வாய் தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களுக்கு மனோபலம், திடம் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் துணிச்சலாக எந்த ஒரு காரியத்திலையும் இறங்கி வெற்றி பெறக்கூடிய அமைப்பை தரும். மேலும் வீடு, நிலம், புலம் ஏற்கனவே இருந்தாலும் மேலும் அதை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. வாகன வசதிகள் பெருகும். எந்த ஒரு தொழில் செய்பவராக இருந்தாலும் அந்த தொழிலிலேயும் நல்ல விருத்தி, முன்னேற்றம் ஏற்படுத்தி தரும். வேலை செய்பவர்களுக்கு நம்ம சூரியனும் நற்பலனை கொடுத்தார். அதே போலவே செவ்வாயும், 3இல் நிற்கும் செவ்வாய் நல்ல யோக பலன்களை தருவார். தொட்ட காரியம் துளங்கும், கைராசிங்கிற பேரும் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்கள் வியாபாரம் நல்ல வளர்ச்சியை காணும். தொழிலில் வேலையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வும் தரக்கூடிய அமைப்பை இந்த செவ்வாய் தருவார். இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் நிலத்திற்கு, வீடு, இது மாதிரி அமைப்புக்கும் இவர் காரகத்துவம் பெறுவதனால் உங்களுக்கு வீடு, நிலபுலன்கள் பெருகக்கூடிய அமைப்பு உண்டு. மேலும் நண்பர்கள், உறவினர்களுடன் விருந்து உபசாரங்களுக்கு சென்று வருவது, நிறைய விசேஷங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு, எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கைகூப்பி வரவேற்பு ஏற்படக்கூடிய நல்ல ஒரு யோக பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு என்று தனி மரியாதையும் புகழும் அங்கே ஏற்படும். இந்த உறவினர்கள் மத்தியும் சரி, நீங்கள் இந்த காலகட்டத்திலே ஒரு மகிழ்ச்சியான சுற்றுலா பிரயாணங்களும் ஏற்படுவதற்கான அமைப்புகள் இருக்குது. நிறைய விருந்து உபசாரங்களுக்கு சென்று மகிழக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான சிம்மத்திலே நிற்கும் புதன் தரும் பலன்கள் யோக பலன்களாகவே இருக்க போகிறது. அதாவது எந்த காரியமாக இருந்தாலும் வெற்றி 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 அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் உங்களுக்கு கைகூடி வரும். திருமணம் போன்ற விஷயங்களிலே நல்ல வெற்றியும் கிடைக்கும். போட்டி பந்தயங்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த போட்டி பந்தயங்களிலே உங்களுக்கு கண்டிப்பாக, விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் எந்த விதமான போட்டி பந்தயங்களாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். இந்த காலத்திலே உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே தானாக முன் அவங்களே மனமோந்து உங்களுக்கு உதவி புரியக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும்.
இந்த கேள்விகளிலே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும், எந்த பரீட்சை எழுதினாலும் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு வெற்றியே நிச்சயம்னு சொல்லலாம். கல்வியிலே நல்ல முன்னேற்றம், கல்வியிலே ஒரு நல்ல மதிப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான ரிஷபத்திலே குரு நிற்கிறார். இந்த குரு நின்று பாதிப்பான பலன்களையே தருவார். அதாவது எல்லா விதத்திலையுமே பாதிப்பு தரக்கூடிய பலன்தான் கிடைக்குமே தவிர இந்த குருவாலே எந்த ஒரு நற்பலனும் கிடைக்கப் போவதில்லை. 3இல் நின்ற குரு அனைத்து விதத்திலுமே கஷ்டங்களும் பாதிப்புகளை மட்டுமே தருவார். அது நீங்கள் எந்த விதமாக எடுத்துக்கொண்டாலும் சரி. நமக்கு இப்போது பார்த்ததில் சூரியன், புதன் போன்ற கிரகங்கள், அதே மாதிரி 3இல் நின்ற செவ்வாய், இவை அனைத்துமே உங்களுக்கு நல்ல யோக பலன்களை தரப்போகிறது. அப்போ இந்த குருவினுடைய பாதிப்பான பலன்களையும் அவையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக குருவின் பலன்கள் அந்த அளவுக்கு உங்களை பாதிக்காதுன்னே நம்ம எடுத்துக்கலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான சிம்மத்திலே சுக்கிரன் என்று தரும் பலன்களை பார்த்தீங்கன்னா நல்ல யோக பலன் தரப்போகிறார். அதாவது வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வெளிநாட்டிலே சென்று தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் நல்ல யோக காலம். இந்த காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலைக்கான முயற்சி சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு நீங்கள் பிரயாணம் கண்டிப்பாக செய்வீங்க. வெளிநாட்டிலே இந்த காலகட்டத்திலே சொந்தமாக நீங்கள் தொழில் ஆரம்பித்தாலும் அது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், அதாவது உங்கள் வேலையாட்கள், உங்கள் பழகின நண்பர்களே உங்களுக்கு அந்த தொழிலை அமைத்து கொடுப்பார்கள். அவர்களே விரும்பி அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி தரும். அதே போல் எடுத்த காரிய சாதனைன்னு சொல்லுவாங்கள்ல, எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் ஒரு சாதனை, சக்ஸஸ் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர சின்ன ஒரு சர்க்கிளும் இருக்காது, சின்ன ஒரு பாதிப்பும் இருக்காது. நெகட்டிவ்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. யோக பலன்கள், அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி ஒற்றுமை, இது மாதிரி அனைத்து விதத்திலுமே சுக்கிரன், 6இல் நின்ற சுக்கிரன் நல்ல யோக பலன்களை தரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கும்பத்திலே சனி பகவான் நின்று தரும் பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, இது 7.5 சனியிலே ஆரம்ப காலகட்டம், முதல் 2.5 ஆண்டு இப்போ நடந்துட்டுருக்கு. அதிலே இந்த சனி பகவான் உங்களுக்கு கோச்சார வகையிலே அனைத்து விதமான சிரமங்களையும் கொடுப்பார், அனைத்து விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய சனி. இதுவே உங்களுக்கு 2வது சுற்றாக இருந்தால், முதல் சுற்றுனா கண்டிப்பாக எல்லா விதத்திலையும் பாதிக்கும். இதே உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா இது 2வது சுற்றா முதல் சுற்றா அப்படிங்கிறத கணக்கு பண்ணி பாருங்கள், கால்குலேட் பண்ணி பாருங்கள். 2வது சுற்றாக இருந்தால் கண்டிப்பாக பொங்கு சனி. இந்த பொங்கு சனி அனைத்து விதத்திலையும் நல்ல முன்னேற்ற பலன் இந்த 7.5 ஆண்டுகள் தரப்போகிறார். அதில் முதல் 2.5 ஆண்டு இப்போ ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு. ஆனால் நீங்கள் இன்னும் 7 வருட காலங்களுக்கு நல்ல ஒரு யோக பலன்களை அனுபவிப்பீர்கள் இந்த 7.5 சனியினால். ராகு இல்லை, உங்கள் ஜென்மத்தில் ராகுவும் 7இல் கேதுவும் நிற்கிறார்கள். இந்த ஜென்ம ராகு 7இல் கேது அப்படிங்கிறதே பாதிப்பு தரக்கூடிய அமைப்புகள் தான். இந்த ஜென்ம ராகு நல்ல பலனை தருவார், ஆனால் கேது உங்களுக்கு 7ஆம் இடத்துல நின்று பாதிக்கக்கூடிய பலனை தருவார். அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்களிலே பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு சுற்றத்தார், உற்றார், உறவுகள் மத்தியிலே நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இப்போது எதிர்பாராத அளவிலே கிடைக்கப்பெறும். இந்த ஜென்ம ராகு அப்படிங்கிறது சிறு சிறு பாதிப்புகள் தான் தரும். ஆக மொத்தத்தில் இந்த ஆவணி மாத காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன், சுக்கிரன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் நல்ல யோக பலன்களை தருகிறார்கள். இந்த சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்கள், இதுவரை நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், அதாவது வெளிநாடு யோகத்தையும் வெளிநாடு பிரயாணத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகிறது. அதனால் நீங்கள் அந்த குரு, ராகு, கேது, சனி, 7.5 சனி இது மாதிரியான அமைப்புகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இந்த செவ்வாய், சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு நல்ல யோக பலன்களை இந்த மாதத்திலே தருவார். இப்போது நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள். இருந்தாலும் கூட உங்களுடைய ஜென்ம ராசி மற்றும் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் உங்கள் ஜோதிடரை பார்த்து இன்றைய தேதிப்படி என்ன திசா புத்தி நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு
அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்வது நல்ல யோக பலன்களை தரும். இந்த பதிவு இதற்கு முன்பு வந்தது, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.